எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி என்னென்னா நம்ம வீட்டில் காலையிலேயே சாப்பாடும் அதுக்கப்புறம் பீட்ரூட் சட்னியும் அவரைக்காய் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். உண்மையிலே அவரைக்காய் பொரியல் நல்லா வந்திருந்தது. அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் அவங்களோட டிஃபன் பாக்ஸ்க்கு எல்லாமே போட்டு எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போட்டு கொடுத்து தாட்டி விட்டு நம்மளும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் என்ன எப்பயும் போல் வீட்டு வேலை தான். அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேற்றே அம்மா கோதுமையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை அலசி, ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் போகும்னு சொல்லிவிட்டு அம்மா அலசி நல்லா காய போட்டு அப்புறம் சாயந்தரம் போய் அரைச்சிக்கலான்னு சொன்னாங்களா. சரி, அதுக்கான வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்தோடனே எடுத்து அலசி போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது காய்ஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே கொண்டு அரைக்கலாங்க, ஆனால் அதில் கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா இதுக்குன்னே டைம் ஒதுக்கி 1 மணி நேரம் ஆகிப்போச்சு. நல்லா புடச்சி எடுத்தாங்க. ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கும். அப்புறம் காய வச்சா தான் நல்லா காய வச்சா தான் மாவு நல்லா இருக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு அதையும் காய வச்சு எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் நம்ம வீட்டில் பருப்பு சாம்பார் தான். தேங்க்யூ ஸோ மச். பாய், டாட்டா. நாளை